கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தமது பலனுள்ள வார்த்தை ஏசாயா 51 அதிகாரம் 22 வசனம். தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின் வழியாய் நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாய், நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் பல நாட்கள் தத்தளித்து கொண்டிருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் பல வேளைகளில் கடல் மேல் இருக்கிற படகை போல இருக்கலாம். கடல் கொந்தளிக்கிற போது தத்தளிக்கிற படகை போல நம்முடைய வாழ்க்கை பிரயாணம் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே நம்மை பலப்படுத்துகிறார். உன் தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நான் நீக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இதுவரை நீ தத்தளித்து கொண்டிருக்கலாம். பல காரியங்களுக்காக நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம். தவிப்புகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். போராட்டங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அனுதினமும் கொந்தளிக்கிற கடல் மேல் இருக்கிறதை போல உங்கள் வாழ்க்கை அனுதினமும் தத்தளிப்பினாலே உங்கள் வாழ்க்கை நடத்தி செல்லலாம். ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். கர்த்தர் இந்த நாளிலே இந்த வார்த்தையின் வழியாக உங்களோடு கூட பேசுகிறார். உன் வாழ்க்கையில் இருக்கிற தத்தளிப்புகளை நான் நீக்கி போடுவேன். கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுப்பார் என்று சொன்னால், கர்த்தர் செய்வேன் என்று சொன்னால் அதை நிச்சயமாய் நிறைவேற்ற வல்லவராகிறார். அவர் உண்மையுள்ள தேவன். அவர் வாக்கு மாறாத தேவன். அவர் சொல்லுகிறதை நிச்சயம் நிறைவேற்றுவார். இனி நீங்கள் தத்தளிப்பதில்லை. உங்கள் வாழ்க்கையில் தத்தளிப்பு இல்லை. கர்த்தர் உங்களை பாதுகாக்க வல்லவராகிறார். உங்கள் தத்தளிப்பை, போராட்டங்களை, பிரச்சனைகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலிருந்து நிரந்தரமாய் நீக்க வல்லவராகிறார். கர்த்தர் உங்களை நடத்துவார். கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையின் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். அவர் நாமத்தின் மேல் நம்பிக்கை வையுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் அவர் சொல்லுகிற வார்த்தையின்படியே உங்களை நடத்த வல்லவராகிறார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, தத்தளிப்பின் பாத்திரத்தை, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தத்தளிப்புகளை, அனுதினமும் கொந்தளிக்கிற கடல் மேல் இருக்கிற எங்கள் வாழ்க்கையை ஆண்டவரே நீர் பாதுகாக்க வல்லவர். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தத்தளிப்புகளை அப்பா நீர் ஆண்டவரை நீக்கி போட, அதை எங்கள் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட ஆண்டவரே நீர் சமாதானத்தை கொடுக்க வல்லவர். நிமித்தம் எங்கள் வாழ்க்கையில் உள்ளத்தில் சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், எங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறோம் அப்பா. ஆனால் நீர் எங்களை பாதுகாக்க வல்லவர். தத்தளிப்பை நீக்கி சமாதானத்தை கொடுக்க நீர் ஒருவரே வல்லவர் என்பதை விசுவாசிக்கிறோம். இந்த நாளில் எங்கள் வாழ்க்கையும் கரத்தில் கொடுக்கிறோம். நீர் எங்களை நடத்துவீராக. காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தத்தளிப்புகளை எல்லாத்தையும் கர்த்தர் நீக்கி சமாதானத்தை தந்து உங்களை நடத்துவாராக. ஆமென்.